கொரோனா நோய் முழுமையாக உலகத்திலேருந்து போயிடாது. எனி டைம் சூன் அது போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அது தொடரும். ஆனால் ஒரு பெரிய அளவில் ஒரு பேண்டமிக் அளவில் தொடருங்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால பாதிப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாக போகிற போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக போகிறதுக்கு காரணங்கள் பல நாள் ஆன பிறகு முன்ன இருந்த தடுப்பு சக்தி உடம்பில் இருந்தது குறைவதுனால இருக்கலாம், இல்லை வைரஸ்லேயே வர மாற்றங்கள்னால இருக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த பரவுறதுனால நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டியது இல்லை. முன்ன இருந்த மாதிரி அந்த முதல் கட்டத்தில் இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு மிகவும் குறைவானது. அதனால் இன்றைய தேதிக்கு அதை முழுமையாக உலகத்துலேருந்து போயிடும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு போகிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளூ என்கிற அனைத்து நோய்களும் ஜலதோஷம் உள்பட வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதை நம்ம முழுமையாக நிறுத்த முடியாது. ஜனங்க மத்தியில் உடலில் தடுப்பு சக்தி அதிகமாக இருக்குது. முன்ன நோய் இருந்ததுனாலையும் அதிகமாக இருக்குது, வேக்சின் போட்டதுனாலையும் அதிகமாக இருக்குது. அதனால் முன்ன மாதிரி ஒரு அலையாக பரவுற வாய்ப்பு மிகவும் குறைத்து. ரெண்டாவது, இப்போது இருக்கிற வைரஸ் ஸ்ட்ரெயின் உடல் பாதிப்பு முன்ன விட குறைவாகவே தான் இருக்குது. அதுவும் அதோட குணம் போக போக அதோட வீரியம் குறையும் என்கிறது குறைந்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூஸ்வலாக குறையிறது உண்டு. இப்போது பார்க்குறோம் அதோட வீரியம் குறைந்திருக்கு. இன்றி முறையில் கொரோனா 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வயதானவர்களை தான் அதிகமாக தாக்கியிருக்கு. குழந்தைகளை குறைவாக தான் தாக்கியிருக்கு. அப்படியே தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வர வகை எப்படி இருக்குங்கிறத போக போக தான் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் எதிர்பார்ப்பு வயதானவர்களுக்கு தான் அதிகமான தாக்குதல் இருக்குன்னு. அதோட கூட வேறு ஏதாவது நோய் உடம்புல தடுப்பு சக்தியை குறைக்கிற மாதிரி நோய், உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி, டயபிட்டிஸ், இல்லை ஹெச்ஐவி, இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக டிசீஸ் சர்வேலன்ஸ், ஒரு கண்காணிப்பு, அந்த கண்காணிப்பு ஏற்பாடுக்கு ஒரு பேர் உண்டு. அது என்னென்னா, எல்லா இதுலேயும் எவ்வளோ கேஸு, எங்கே வருது, எப்படி வருது, அதோட பாதிப்பு எப்படி இருக்குங்கிற கண்காணிப்பு இருக்குல்ல, அந்த டேட்டாவை தொடர்ந்து அதை கேதர் பண்ணி எங்கே இருக்குங்கிறத ஃபாலோ அப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சில அதிகமாக பாதிக்கிறவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்களில் பரவுற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சளி அந்த மாதிரி கோவிட் சஸ்பெக்ட் பண்ணி வரவங்கள அதை தனியாக பண்ணி பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.